என்னை பார்த்து இந்த மாதிரி திடீர்னு நான் யூனிஃபார்ம் போட்டுக்கிறது அதை இன் பண்ணிட்டு உள்ள போவேன். அவங்க கேட்பாங்க, என்ன திடீர்னு சார் இப்படி வராரு, மற்ற நேரத்துல ஒரு டீஷர்ட் மட்டும் போட்டு வருவாரு, திடீர்னு பார்த்தா இன் பண்ணி டிப்டாப்பா வராரு, திடீர்னு பார்த்தா கரை வெட்டி கட்டிட்டு வர்றாரு. இந்த கரை கூட என்ன கரைன்னு அவருக்கு தெரியல. இந்த சிவப்பு பச்சை நிறைந்த வேட்டி கூட என்ன கரைங்கிறது உங்களுக்கு தெரியல, என்ன கட்சியில் உள்ள கரை கூட தெரியல. அவங்க கேட்டாங்க, எங்க போயிட்டு வரீங்க அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொல்லுவேன், அக்கா உங்களுடைய உரிமைக்காக நான் போய் போராடிக்கிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லுவேன். உரிமையா? அப்படி என்ன உரிமை அப்படின்னு கேட்கும்போது அப்ப சொல்றது மாதிரி வக்பு உரிமை மீட்பு மாநாடு சொல்லிட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வக்பா அப்படின்னா என்ன என்று கேட்ட சகோதரி யாரு? என்னுடைய இஸ்லாமிய சகோதரி. அப்ப இதனால நமக்கு என்ன தெரியும் என்று சொன்னால், நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இஸ்லாமியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை சட்டத்தரமான உண்மை, அது உண்மையாகவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வக்போடைய திருத்தத்தை இந்த வக்பு திருத்தப்படாத ஒரு சட்டம் அல்ல. இந்த வக்பு கிட்டத்தட்ட பல தடவை திருத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக நிறைய சட்டத்திட்டங்களை உள்ள இணைத்திருக்கிறார்கள். இந்த வக்பு திருத்தத்தை ஏன் நாம் எதிர்க்கிறோம் என்றால், இதுவரை கொண்டு வராத எந்த கட்சியும் எந்த ஆட்சியும் கொண்டு வராத மிகப்பெரிய கேடுகட்ட காரணத்தை இங்க கொண்டு வந்ததால்தான் நாம் இவ்வளவு நாள் எதிர்த்து இருக்கிறோம். இப்ப இங்க எதிர்க்கிறதுனால, இந்த பிரச்சனை வெளியில கொண்டு வந்த இந்த எஸ்பி கட்சியினால என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இந்த வக்புனா என்னங்கிறத தெளிவா புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாவா இல்லையா? ஆமா இல்லையா? உண்மை அதுதான். சரி, போகட்டும். நான் என்னுடைய கருத்துக்கு வருகிறேன். நான் முன்னாடி பேசிக் கொண்டிருக்கிற நான் ஒரு இஸ்லாமியர் அல்ல. உங்களுக்கு முன்னாடி பேசிக் கொண்டிருக்கிற நான் ஒரு இஸ்லாமிய பிறந்து இஸ்லாத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கிற ஒரு இஸ்லாமியர் அல்ல. நான் ஒரு சர்ச் ஃபாதர்.